விக்கிரவாண்டியில் விஜய் கட்சி மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்படுமா என்பது ஓரிரு நாளில் தெரியவரும் என தெரிய வந்துள்ளது. விக்கிரவாண்டியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் மாநாட்டை நடத்த அனுமதி கோரியும் பாதுகாப்பு கேட்டும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறையிடம் மனு கொடுக்கப்பட்டது. அங்கு ஆய்வு செய்த போலீசார் கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசித்த போது நெடுஞ்சாலை அருகே நெரிசல் ஏற்படாமல் என்ற போதும் வாகனங்கள் நிறுத்துமிடம் தயார் செய்திருப்பதாக கட்சி நிர்வாகிகள் எடுத்துரைத்தனர். இதனையடுத்து மாநாடு குறித்து 21 கேள்விகள் அடங்கிய பட்டியலை விழுப்புரம் உட்கோட்ட துணை போலீஸ் சூப்பரண்ட் சுரேஷ் கட்சி பொதுச் செயலாளர் புசி ஆனந்துக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த கேள்விகள் குறித்து விஜய் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்த பிறகு விரிவான பதில் தயாரிக்கப்பட்டது. இதனையடுத்து விழுப்புரம் சென்ற புசி ஆனந்த் பதிலை துணை போலீஸ் சூப்பரண்ட் சுரேஷை சந்தித்து வழங்கினார். அதை பெற்றுக்கொண்ட சுரேஷ் உயர் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து பதில் சொல்வதாக தெரிவித்திருப்பதாகவும் மாநாட்டில் கலந்து கொள்பவர்களின் விவரங்களை விஜய் அறிவிப்பார் என்றும் புசி ஆனந்த் தெரிவித்தார். அவர்கள் 21 கேள்விகளை எங்களிடம் கேட்டார்கள். அதற்குண்டான பதில்களை நாங்கள் இன்று கொடுத்திருக்கிறோம். மேலும் அவர்கள் 1-2 நாளில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரி மேல் அதிகாரிகிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநாட்டில் இல்லைங்க, முதல்ல அனுமதி கிடைக்கட்டும். கிடைச்ச பிறகு தளபதி அவர்கள் எல்லாத்தையுமே விரிவாக உங்களுக்கு அறிக்கையாக நாங்கள். விக்கிரவாண்டியை அடுத்த வி சாலை பகுதியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் மாநாட்டை நடத்துவது குறித்து காவல்துறை கேட்டிருந்த 21 கேள்விகள் தெரிய வந்துள்ளது. மாநாடு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் முடிக்கப்படும்? மாநாடு நடக்கும் மேடையின் அளவு என்ன? எத்தனை நாற்காலிகள் மேடையில் போடப்பட உள்ளது? மாநாட்டில் கலந்து கொள்ளும் முக்கிய நபர்களின் பெயர் பட்டியல் விவரம் கேட்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் வைக்கப்பட உள்ள விளம்பர பதாகைகள் எண்ணிக்கை எவ்வளவு? அலங்கார வளைவுகளின் விவரம் மற்றும் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் என்ற விவரம் கேட்கப்பட்டுள்ளது. மாநாட்டுக்கு வரும் வாகனங்கள் நிறுத்த போதுமான இடவசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா? அவர்களுக்காக செய்யப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை என்ன என்ற கேள்விகளுக்கு 5 நாட்களுக்குள் பதிலளிக்க கேட்டிருந்த நிலையில் புசி ஆனந்த் பதிலை வழங்கியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.